நடிகரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப்பில், அதாவது அவங்களுடைய மனைவியோட ஏற்பட்டிருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் அவங்களுடைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். இப்போது அந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக வந்து போயிட்டுருக்குங்க. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது சங்கீதா அவர்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவாகரத்து வழக்கு தான் இப்போ வந்து ரொம்பவே வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த விவாகரத்து வழக்கை சங்கீதா விஜய் அவர்கள் வந்து ரத்து செய்திருக்காங்க. திடீர்னு அவங்க ரத்து செய்ததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சங்கீதா விஜய் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய விவாகரத்து வழக்கை ரத்து செய்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சிஎம் சார் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவங்களுக்கு பர்சனலாக வந்து ஃபோன் பேசியிருக்காரு. ஸோ ஃபோன் பண்ணி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கட்டும், இல்லை வந்து இனி நடக்கக்கூடியதாக இருக்கட்டும், ஸோ உடனே வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் ஃபோன் பண்ணி ஒய்ஃப்ட்ட வந்து பேசியிருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனை பார்த்திங்கன்னா பிப்ரவரியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த விவாகரத்து வளர்த்து 4 மாதமாக வந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா 4 இயரிங்ஸ் வரை இவங்க போயிட்டாங்க. கோர்ட்டு, கேஸு, இயரிங் அப்படின்னு இவங்களுடைய லைஃப் அப்படியே போயிட்டே இருந்திருக்குங்க. சொல்லப்போனால் இவங்க இது வரைக்கும் 4 இயரிங்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிப்ரவரியில் 1, அடுத்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில், அதுக்கப்புறம் ஜூனில், அப்போ ஆகஸ்ட்டில் நேற்று. இதான் வந்து லாஸ்ட் இயரிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த இயரிங் வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் முடிஞ்சு போச்சு. ஸோ அதாவது சங்கீதா விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்பட்டது. ஸோ விஜய் அவர்கள் மேலே அவங்க ஏற்படுத்தியிருந்த அந்த தவறான அபிப்பிராயம் என்ன மாதிரி சொல்லி அவங்க கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, விஜய்க்கு வந்து வேறொரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, அதனால் நான் வந்து இனி அவரோட வாழ மாட்டேன், எனக்கு அவரோட வாழ வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து எனக்கு எப்போதும் போல் ஜீவான்சம் வந்து கொடுக்கணும், மேலும் பார்த்திங்கன்னா நிலங்கரை வீட்டில் தங்கறதுக்கான பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இவங்களோட இயரிங்ஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. விஜயும் ரொம்ப பிஸி ஆகிட்டார். அதாவது தமிழகத்தை வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் வந்து அவர் வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தார். ஸோ மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் வேலை செய்யணும் அப்படின்னு அவர் களத்தில் இறங்கினப்போ அவருடைய பர்சனல் வாழ்க்கை வந்து அவருக்கு பெருசாகவே வந்து தெரியல. ஸோ கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட இயரிங் வந்து வந்தாலுமே அவரால் போயிட்டு கரெக்டாக அட்டன் பண்ண முடியல. அதிலே பார்த்தீங்கன்னா வயதை தள்ளி போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் வச்சப்போ கூட அவரால் வந்து நேராக போய் ஆஜராக முடியல. அதுவுமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் அட்டன் பண்ணியிருந்தார். அதே மாதிரி தாங்க இப்போ ஆகஸ்ட் 7 அன்னைக்கும் அதுவுமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா தான் அட்டன் பண்ணார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் அந்த ஒரு விஷயத்த கூட வந்து செய்திருந்தார். ஏன்னா லண்டனில் இருக்காங்க சங்கீதா, அவங்களுமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் வந்து அட்டன் பண்ணாங்க. ஸோ விஜயும் பார்த்திங்கன்னா அசம்பிளியில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தார். ஏன்னா முதல் கூட்டத்தொடர் வந்து நடந்துச்சு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கும்போது அவர் அந்த இடத்துல இருந்தே ஆகணும். அவர் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைமில் 2 பேராலையுமே கரெக்டாக வந்து ஆஜராக முடியல. ஸோ ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூனுக்கு மேலே கண்டிப்பாக எவ்வளோ வேலை யாருக்கு இருந்தாலும் எல்லாருமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா விஜயும் வந்து அட்டன் பண்ணார். ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே அந்த இயரிங் அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. ஸோ விஜய் தரப்பில் அவருக்கு என்ன நியாயமான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் அவரும் சொன்னார். அதே மாதிரி சங்கீதா தரப்புலையும் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா ஒரு முடிவு பண்ணாங்க. நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாத்தையுமே வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், டிவோர்ஸ் கேஸையும் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய அட்வொகேட் மூலிமா வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம், எல்லாருக்குமே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா சங்கீதா வந்து இவ்வளோ தூரம் சொன்னாங்க. 4 இயரிங்ஸ் வந்து போச்சு. 4, 5 மாதமாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இவ்வளோ நாளாக வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஆனால் அதை வந்து அவங்க கேட்கவே இல்லை. திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசுல இந்த மாற்றம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் நல்லது தான் நடக்கும் அப்படின்றதுனால விஜய் அவர்களுடைய ஒரு நல்ல மனசுக்கு சங்கீதா வந்து மீண்டும் வந்து இணைந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சங்கீதா வந்து இணையத்துக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னுடைய பசங்களுக்காக நான் மீண்டும் வந்து வாழ போகிறேன்
அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில இப்போ பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா சங்கீதா மேம் பண்ணது தாங்க. ஏன்னா அரசியல் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதில இறங்கிட்டோம் அப்படின்னா, எவ்வளோ பிரச்சனைகள வந்து பார்க்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அவருக்கு அந்த டென்ஷனே அதிகமா இருக்கும்போது, அதிலேயே அவர் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, சங்கீதா அவங்களுடைய பிரச்சனைய அவரால வந்து பார்க்க முடியாம இருந்தது. ஸோ இதுவும் ஒரு தகுந்த ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, சங்கீதா பண்ணதுனால ஸோ விஜய் சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நீயும் ஒரு சில தப்பு பண்ணிட்ட, அதே மாரி நானும் ஒரு சில தப்பு பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் இதுவரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே விட்டுடுவோம். இனி வந்து நல்லபடியா நம்ம சேர்ந்து வாழணும். ஏன்னா நமக்கு கல்யாண வயசுல பிள்ளைங்க இருக்காங்க. நம்மளுடைய குழந்தைங்களுக்காக நம்ம விட்டு குடுத்து வாழணும், சேர்ந்து வாழணும். இனி வந்து நம்ப எந்த சண்டையும் போட்டுக்காம, பிரச்சனை இல்லாம ஒண்ணா வாழணும் அப்படின்ற மாரிலாம் நெறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. ஸோ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே போதுங்க. அதாவது 3வதா யார் என்ன சொன்னாலும் அத கேட்காம, அத நம்பாம, ஸோ கணவன் மனைவி அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நம்பிக்கை வச்சு, விட்டு கொடுத்து, நல்ல புரிதல வளர்த்துக்கும் பொழுது, கண்டிப்பா அந்த இடத்துல எந்த விதமான பிரிவும் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ அந்த மாரி இனி வந்து நல்ல கணவன் மனைவியா நம்ம வாழணும் அப்படின்ற மாரி விஜய் வந்து பேசியிருக்காரு. ஸோ நெறைய விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. சமாதானமா நடந்துருச்சு. ஸோ இப்போ விஜயும் சங்கீதாவும் சேர்ந்துட்டாங்களா? பேசுனாங்க. டிவோர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்குனாங்க. எல்லாம் சரிதான். அவங்க 2 பேரும் இனி சேர்ந்து தான் வாழ போறாங்களா? அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது வந்து சங்கீதா மேம் தான் முடிவு பண்ணணும். அவங்க வந்து சேர்ந்து வாழ போறாங்களா? இல்ல டிவோர்ஸ் கேஸ் அவங்க ஏன் ரத்து பண்ணாங்க? அப்படின்றத பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் அவங்க வந்து கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. அத கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே வந்து கிளியர் ஆயிடும். இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு ஹோப் இருக்கு. ஏன்னா கம்மிங் ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா, விஜய் மற்றும் சங்கீதா அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஸோ இந்த திருமண நாளுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் இணைந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கைய வாழ்வாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஒரு நல்ல விஷயம் நல்ல நாள்ல வந்து நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்மளும் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வெட்டிங் ஆனிவர்சரி டைம்ல 2 பேரும் வந்து ஒண்ணு சேர போறாங்க அப்படின்ற மாரி தான் எல்லாரும் வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதத்துல அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்குதா அப்படின்றத. இருந்தாலுமே குழந்தைகளுக்காக அவங்க இவ்ளோ தூரம் வந்து யோசிச்சு முடிவு பண்ணி ஸ்மூத்தா இந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து கிரேட் தான் சங்கீதா மேம சொல்லணும். இவ்வளோ சீக்கிரமா அவங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள வந்து புரிஞ்சுகிட்டு, அந்த சால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்காக அவங்க வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு நெனச்சிருக்காங்க. அந்த ஒரு முடிவுக்காகவே அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் அப் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்களுடைய லைஃப்பும் சரி, விஜய் அவர்களுடைய லைஃப்பும் சரி, இனிமேட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும் அப்படின்றதுல ரொம்ப எல்லாருமே ஹாப்பி. அது மட்டும் இல்லங்க, ஸோ அவங்களுடைய பொண்ணும், பையனும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. திவ்யஷாலாம் செம்ம ஹாப்பி. இனிமேட்டுக்கு நம்ம வந்து அப்பா கூட வந்து சேரப்போறோம் அப்படின்னு நெனச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அப்பாவுடைய செல்லக்குட்டி இல்லையா? அதனால அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஜான்சன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா, தமிழ் திரைப்படத்தில ஒரு புதிய இயக்குனரா அறிமுகமாக போறாரு. ஸோ கண்டிப்பா அவர் இயக்குனரா வந்து அறிமுகமாகக்கூடிய அந்த ஒரு தருணம் அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஃபுல் சப்போர்ட்டும், பிளெஸ்ஸிங்ஸும் அவருக்கும் கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த விஷயத்த பத்தி சந்தோஷப்படுறீங்களா? அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.